வழக்கம் போல் டின்னருக்கு கொஞ்சம் எர்லியராகவே கிச்சனுக்கு வந்தாச்சு. தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி மில்லட் நூடுல்ஸும் மில்லட் பாஸ்தாவும் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு கப், அது ஒரு கப் இருக்கும் ஒரு பேக்கெட். தண்ணியில் வந்து ரெண்டுத்தையும் தனித்தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வரகரிசி பாஸ்தா, கேழ்வரும் கம்பும் சேர்த்த நூடுல்ஸ். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளியும் பூண்டியும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு 10 பாதாம் தண்ணியை சேர்த்து அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ரெண்டுத்தையும் வெந்ததுக்கப்புறமா வடியை போட்டு கொஞ்சமாக தட்டில் வச்சிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது. அப்பப்போ குட்டி சார் எக்ஸாமுக்கு என்ன படிச்சுட்டு இருக்கானோ பார்த்துட்டு வந்தேன். முதல்ல ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து இதை கொஞ்சம் க்ரன்ச்சியாக வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, மிளகாத்தூள், அதே மாதிரி மசாலா தூள், ஒரு க்யூப் வெண்ணையும் சேர்த்து வேக வச்சுருக்க எல்லாத்தையுமே அதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். டேஸ்ட் மேக்கர் நூடுல்ஸோடு இருந்தது, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை தூவி இறக்கியாச்சு. சூப்பரான மில்லட் நூடுல்ஸ் பாஸ்தா ரெடி ஆயாச்சு. எடுத்துகிட்டு போய் உட்காந்து சாப்பிட்றான்னு சொல்கிறதுக்குள்ளே அவனுக்கு அவ்வளோ அவசரம். அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தான். உங்கள் குட்டீஸும் என்ஜாய் பண்ணுவாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள்.